இருக்கீங்க? இங்கே பாருங்கள், நான் போட்டிருக்கேன் டாப்பு. நான் முக்கியமான விஷயம், இந்த டாப்பை பற்றி தாங்க சொல்ல போகிறேன், சரிங்களா? இது வந்து நானே இப்போ வந்து நான் டைலரிங் கிளாஸ் போய்கிட்டு இருக்கேங்க. அந்த டைலரிங் கிளாஸில் நானே மெஷர்மெண்ட் எடுத்து நானே தைச்ச டாப்பு. பாருங்கள், குவாண்டிட்டி வச்சுருக்கேன். முன்னாடி வந்து ரவுண்ட் நெக். இது வந்து மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபுல் வீடியோ வந்து இன்னொரு நாளைக்கு போடுறேங்க. சும்மா இது நான் ஏற்கனவே தைச்சி போட்டாச்சு கிளாஸுக்கு போனதால். அங்கே போய்ட்டு மெஷர்மெண்ட் எடுத்து தைச்சி நானே இது வந்து நானே ஸ்டிச் பண்ணி நானே போட்டு எப்படி அப்படின்னு சொல்லுவேன். நல்லா இருக்குங்களா? இது வந்து முன்னாடி வந்து ரவுண்ட் நெக்கு ஷார்ட் கையில் வச்சேன். இன்னொன்று வந்து 3/4 ஸ்லீவ் வச்சு வச்சுருக்கேன், சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து கோயம்பேடு போயிட்டு வந்தேங்க. நாளைக்கு தமிழ் வருட பிறப்பு இல்லைங்களா? அதனால் கோயம்பேடு போயிட்டு நம்ம வந்து வாங்கி வந்தோங்க. எல்லாம் விலை ஜாஸ்திங்க, எக்கச்சக்கமான விலை. இதெல்லாம் வேண்டாம், இது வந்து சும்மா வாங்கிங்க. இதெல்லாம் கட் பண்ணுங்க. பாருங்க, இந்த பூ எவ்வளோ சொல்லுங்க பார்க்கலாம். 1000 ரூபாய். இந்த சாமந்தி பூ வந்து கிலோ வந்து 260 ரூபாங்க. இந்த சாமந்தி பூவோட வந்து விலை வந்து கிலோ 260 ரூபாய். நான் வாங்கினது வந்து 50 ரூபாய்க்குலாம் கேட்டால் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. எல்லோரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நானும் கூட ஒரு ஆண்டி வந்தாங்க, 1/2 கிலோ வாங்கி 2 பேரும் ஷேர் பண்ணிக்கணுங்க. இந்த மல்லிப்பூ வந்து 100 ரூபாங்க. 300 ரூபாவா? 300 ரூபாவா? நான் 100 ரூபாய்க்கு வாங்கிக்கின்னு வந்தேன். 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன். ஃபுல்லாகவே 170 ரூபா இந்த பூவோட ரேட்டு. பாருங்க, மாங்காய் இலை 20 ரூபாய், வாழை இலை 20 ரூபா. பாருங்க, முக்கணி வைக்கணும்னு சொன்னாங்க இல்லைங்களா? அதில் பழம் இது கொஞ்சம் பரவாயில்லைங்க, நார்மலாக இருக்குது. ஆனால் எத்தனை சோளம் இருக்குன்னு தெரியல. பழம் 50 ரூபாங்க. இது வந்து இதோட ரேட்டு. அப்புறம் வந்து கிரேப்ஸு 50 ரூபா. நீ ஃப்ரூட்ஸ் கேட்டல எடுத்துக்கோ. செவ்வாழை நார்மலாக வந்து 100 ரூபாய்க்கு தர செவ்வாழை வந்து 150 ரூபா. பொட்டாசியம் இருக்கு, பொட்டாசியம். சரி, நாளைக்கு முக்கணி இல்லைங்களா? அதனால 150 ரூபா கொடுத்து வாங்கின்னு வந்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து ஆப்பிள் வாங்கினேன் 1/2 கிலோ போடுங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஜாஸ்திங்க. ரொம்ப அநியாயம் ஜாஸ்தி இதெல்லாம். அதுக்கப்புறம் இதெல்லாம் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கல, அதனால் இதெல்லாம் சாமிக்கு பூஜை பொருள் இதெல்லாம் வந்து வாங்கி வந்தாச்சு. இதெல்லாம் நான் அரேஞ்ச் பண்ணிவிட்டு தட்டில் வச்சு அரேஞ்ச் பண்ணிவிட்டு காட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம சின்ன சின்ன வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துடலாம். அப்புறம் கிரைண்டரில் மாவுலாம் போடணும், அதெல்லாம் போட்டு தட்டுலெல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு தோரணம்லாம் கட்டிட்டு, மாயில தோரணம் இந்த தோரணம்லாம் கட்டிட்டு அடுத்த உடனே நான் வந்து காட்டுங்க. இதுக்கு மாதிரி சொல்லிட்டு பாருங்கள், நம்ம வீட்டு வாசலில் கோலம் போட்டாச்சு. தமிழ் புத்தாண்டுக்கு புடவை அழகு அழகு. இது எடுக்காது. பூவெல்லாம் அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுட்டோம். மாவிலை தோரணம் பாருங்கள். ஃப்ரெண்டில் எப்படி வந்து இது மாவிலை தோரணம் அழகாக நம்ம வந்து கையாலேயே அழகாக கோத்து மாவிலை தோரணத்தை கட்டியாச்சுங்க. நம்ம வாசலில் வந்து டெக்கரேட் பண்ணியாச்சு. முக்கடி அதான் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? நைட்டே நான் அந்த வீடியோவில் நகை எல்லாத்தையும் வச்சாச்சு. காலையில் எப்பயுமே வந்து நம்ம பொங்கலாக இருந்தாலும் சரி, இல்லை தமிழ் வருஷ பொறுப்பாக இருந்தாலும் சரி, ஆங்கில வருஷ பொறுப்பாக இருந்தாலும் சரி, நம்ம ஃபஸ்ட்டு காலையில் போய்ட்டு கடையில் வாங்குறது வந்து கல் உப்பும் மஞ்சத்தூளும் வாங்கணுங்க. மஞ்சளும் மங்களகரமாக வாங்கணும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நான் காலையிலேயே வாங்கிட்டு வந்தாச்சு. நம்ம என்ன செஞ்சு வச்சுருக்கோன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், இட்லி, வடை, இது வந்து குருமாங்க, பூரிக்கு குருமா, பாயசம் ரொம்ப கட்டியாகிடுச்சு பாயசங்க. அதுக்கப்புறம் வந்து கேசரி, சாம்பார், அதுக்கப்புறம் வந்து வடகரி. இது வந்து மெயினாக எது இருக்கோ இல்லையங்க, பச்சடி. இதில் வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து இனிப்பு
புளிப்பு கசப்பு துவர்ப்பு எல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து நான் புளி கரைச்சல் ப்ளஸ் வந்து வெல்லம் புளிப்புக்காக வந்து அந்த மாங்காய் போடுவாங்க, அந்த அப்புறம் புளி கரைச்சல் போடுவாங்க, அதுக்கப்புறம் இனிப்பாக இருக்கிறதுக்காக வந்து வெல்லம் போடுவாங்க, உவர்ப்பாக இருக்கிறதுக்கு உப்பு போடுவாங்க, காரத்துக்கு பச்சை மிளகாய் போடுவாங்க. நான் பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். அப்புறம் கசப்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு வேப்பம்பூங்க. இது அத்தனையும் சேர்ந்தது தான் வந்து வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த பச்சடி மெயினாக வருஷப்பொருப்பு அன்னைக்கு கண்டிப்பாக இருக்கணுங்க. அது ப்ளஸ் வந்து கார சட்னி, அப்புறம் சுழியம். பாருங்க, சுழியம், பூரி, தோசை இத்தனையும் நம்ம வீட்டிலங்க. நாங்கள் வந்து நான்வெஜ்லாம் செய்ய மாட்டோம். தமிழ் வருஷப்பொருப்புக்கும் ஆங்கில வருஷப்பொருப்புக்கும் நாங்கள் வந்து நான்வெஜ் செய்ய மாட்டோம். ப்ளஸ் வெஜிடேரியன் தான். இதெல்லாம் வச்சு நாங்கள் வந்து என் சாமியை நான் பூவெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணியாச்சு. போய் சாமி கும்பிட்லாங்க. மறுபடியும் ஒன்ஸ் மோர் எல்லாருக்கும் வந்து தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்ங்க. ஓகே, பாய்ங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.